நான் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தேன் தெரியுமா? வெல்கம் டு டே 2 ஆஃப் மை 6 பேக் சேலஞ்ச். மார்னிங் லேட்டா எழுந்திரிச்சு கிளாஸை முடிச்சுட்டு தலைக்கு ஆயில் அப்ளை பண்ண ஆயில் எடுத்தா கொட்டிட்டேன். அதை தொடச்சிட்டு குளிக்க போலான்னு பார்த்தா மோட்டர் ரிப்பேர். சரி, அதை என்னன்னு பார்க்க வர சொல்லிட்டு அதுக்கு நடுவுல என் பிரேக்ஃபாஸ்ட்டை குக் பண்ணலான்னா முட்டை வேலையை பார்த்துருச்சு. எக்ஸ்ட்ரா வேலை. அதை தொடச்சிட்டு ரெடியான மோட்டரை போட்டு மறந்து குளிக்க போயிட்டேன். அது நடுவுலயே டேங்க் ஃபுல் ஆகிருச்சு. அப்புறம் என்ன பண்றது? ஓடுன்னு பாதியிலேயே ஓடி ஆஃப் பண்ணிட்டு குளிச்சுட்டு வெளியே வரேன். கரெக்டா கரண்ட் போயிருச்சு. பார்த்தா ஷட் டவுன். ஆமா, என்னதான் கடுப்புல இருந்தாலும் பசி அது வேற டிபார்ட்மெண்ட்ல. சோ கடலை மாவு தோசை அண்ட் சிக்கனை சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்தா ரூம் ஃபுல் இருட்டு. இதுல எங்கடா ஒர்க் அவுட் கிளாஸ் எடுக்கிறதுன்னு பார்த்து எப்படியோ எடுத்து முடிச்சுட்டு ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு ஆப்பிள் ஹனி ஹேசல்நட் சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு நம்ம ஜிம் ஓனர் ரிஃபாஸ் கூட டே 2 சேலஞ்சுக்கு கிளம்பிட்டேன். ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஆல்ரெடி மீல் ப்ரெப் பண்ண பச்சை பயிறு சாதம் அண்ட் மார்னிங் பண்ண சிக்கனை வச்சு லஞ்ச் முடிச்சிட்டேன். ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணிட்டு டே முடிச்சாச்சு. இப்போதான் நானே ஏதோ ஒரு சேலஞ்சுன்னு ஆரம்பிச்சேன். அதுல 2வது நாளே இந்த போராட்டம். இனி என்னென்ன நடக்க போதோ.